அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர் நாகராஜ் சங்கீதா அவங்க மதர் இறந்துட்டாங்க. கிட்னி ப்ராப்ளம் ஆயிட்டு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் போயிட்டு அதில் அவங்க ரொம்ப சஃபர் ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லான டெத். ஆக்சுவலி இது அவங்களே சொல்லிட்டாங்களே, இதை நீங்க சொல்லணும் தனியாக அவசியமானு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு. தெரியாதவங்களுக்காக இதை போடுறேன். அந்த பர்சன்ஸ் நம்ம வீட்லேயும் இருக்கலாம், எங்க வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வலி அவங்க அனுபவிப்பாங்கன்னு நாங்கள் கண் கூட பார்த்தோம். இதெல்லாம் யார் வீட்டில எல்லாம் வயசான அம்மா அப்பாக்கள் தாத்தா பாட்டிகள் இருக்காங்களோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. வேற யாரும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தயவு செய்து பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்க வீட்டில் இருக்கவங்கள பெரியவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க மாமனாருக்கும் சேம் ப்ராப்ளம் நடந்தது. அவரு நல்ல ஹெல்த்தியான பர்சன். ஆனா எங்க மாமனார் வீட்டுக்கு வந்தப்போ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கம்பல்சரி நான்வெஜ் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், மீட் இருக்கும், சிக்கன் இருக்கும். அதே மாதிரி கீரை வகைகள், முட்டை எவ்வளவு ப்ராப்பரா குக் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஆயில் அதிகமா எக்ஸஸா போட மாட்டாங்க. சால்ட் கண்டென்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோவா இருக்கும் சால்ட்டும் சரி காரமும் சரி. அவருக்கு உணவே மருந்து, அவ்வளவுதான். அதை தவிர வேற அவர் ஹாஸ்பிட்டல்லாம் பெருசா போனது கிடையாது. அவரோட வயசு அவர் இறக்கும் போது 73. ஆனா அவர் 68 வயசு வரைக்கும் அவரை இவ்வளவு வயசுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜெய்ஜாட்டிக்கா இருப்பாரு. 6 ஃபீட்டுக்கு மேல நல்ல ஒரு ஃபேட்டான பாடி. 15 டைம்ல காலு வீக்கம் வர ஆரம்பிச்சது. ஸ்கின் ரேஷஸ் மாதிரி இருந்தது, கால் எல்லாம் ட்ரை ஸ்கின். இதுதான் ஆக்சுவலி கிட்னிக்கு சிம்டமா பார்க்கப்படுது. நாங்க கண் கூட பார்த்தது. கால் வீக்கம் நல்லா வீங்க ஆரம்பிச்சது. நடக்கும்போது டிஃப்ரென்ஸ் இருந்தது. அந்த வீக்கத்துக்கு அப்புறம் ஸ்கின் அப்பப்போ பீல் ஆகுற மாதிரி, ட்ரை ஆகுற மாதிரி இருந்தது. அதுக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கு டோட்டலா ஒரு சவுண்ட் வருது ரூம்ல இருந்து. இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, எழுந்துருங்கன்னு. என்னன்னு பார்த்தா அவர் கான்சியஸ்ல இருந்தா அவர் போய்கிட்டே இருக்காரு. கண்ணு இழுக்க ஆரம்பிச்சிருது. கண்ணு இழுக்க ஆரம்பிச்சதுமே என்ன பண்றது தெரியாம எங்க மாமியார்லாம் திணறிட்டு இருந்தாங்க. நாங்க திப்புன்னு ஓடி நானும் என் ஹஸ்பண்டும் என்ன ஏதுன்னு பாக்கலான்ட்டு. என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப பாசம். எந்த அளவுக்கு பாசம்னா, அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவ்வளவு உட்காந்து அழுவார். அந்த அளவுக்கு பாசம். அந்த இது பார்க்க முடியாம அவர் அப்படியே நிக்கிறாரு ஷாக் ஆகி. நான் ஓடி போய் உடனே அங்கிள் தயவு செய்து எழுந்துருங்க, இங்க பாருங்க நான் வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணு இழுத்துக்கிட்டே போகுது. அவரு அந்த கான்சியஸ் பேக் வர வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். மாமியாரெல்லாம் ஷாக்ல நிக்கிறாங்க, அழுகுறாங்க. ஒரு பக்கம் மாதிரி ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழுகுறாங்க. தயவு செய்து நீங்க இது மாதிரி பண்ணாதீங்க, அது அவங்கள பாதிக்கும், நீங்க கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்கன்னு நான் பேசிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, பாருங்க இங்க பாருங்க, அங்க யார் வந்திருக்கா பாருங்க, கவனிங்க, சாய்பாபா வந்திருக்காரு பாருங்க, உங்க புள்ள வந்திருக்காங்க பாருங்க, யார் நிக்கிறா பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னும் போது டப்புன்னு ஒரு மூச்சு இழுத்து விட்டார். மூச்சு இழுத்து விட்டதுமே அப்படியே நார்மல் ஆச்சு. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போதுதான் தெரிஞ்சது அவருக்கு கிரியாட்டின் லெவல்ஸ் செம்ம ஹை ஆயிட்டு. கிட்னி ப்ராப்ளம்னாலே ஃபர்ஸ்ட் இந்த கிரியாட்டின் தான் பார்ப்பாங்க. இந்த கிரியாட்டின் லெவல் எப்போ ஹை ஆகுதோ அது டோட்டலா கிட்னியை டேமேஜ் பண்ணிடும். அவங்க ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 days சுத்தமா எங்களை மறந்துட்டார். எங்க எல்லாரையுமே மறந்துட்டார். யாரு அவங்க ஒய்ஃப் ஞாபகம் இல்ல, அவங்க பசங்க ஞாபகம் இல்ல, பேரம் பேத்திங்க ஞாபகம் இல்ல, அவங்களுடைய தம்பி ஒய்ஃப் ஞாபகம் இருக்காங்க. எப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆன ஸ்டேஜ்ல எப்படி இருந்ததோ அந்த நினைப்பு. அதே மாதிரி எங்க மாமனாருக்கு 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க பேரு ராஜி, அவங்கள ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 15 years கழிச்சுதான் எங்க மாமியார கல்யாணம் பண்ணாங்க. அவங்கள கூப்பிடுறாரு, ராஜி எங்க இருக்க வா அப்படின்னு. எங்க மாமியார், சின்ன மாமியார் ஞாபகம் இல்ல, பசங்க யாருமே ஞாபகம் இல்ல. 2-3 நாள் இதே நினைப்பு. இவங்களெல்லாம் தெரியாதவங்களெல்லாம் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அந்த ரூம்குள்ளவே இருக்கவே சஃபகேட் ஆனாரு. ட்ரிப்ஸ் ஏறும் போது அந்த ட்ரிப்ஸ் கூட போட விடாம புடுங்கி எடுத்து ரூம் எல்லாம் ரத்தம் தெளிச்சு மாதிரி ரொம்ப அரகண்டா ரொம்ப கஷ்டப்படுத்தினார். அவர் விட்டா எங்க ஓடிடுவாரும் பயந்து அவரை கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அந்த 3 days. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்துகள் உள்ள போக போக
நார்மல் கான்சியஸ்க்கு வந்தாரு. கிட்டத்தட்ட 3 days மறந்துருந்தாருங்க எங்க எல்லாரையுமே. அதுக்கப்புறம் நார்மல் ஆகி அந்த 1 week சால்ட் தயவு செய்து ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 years ரொம்ப கண்ட்ரோலா கொண்டு வந்தாச்சு. 2 yearsக்கு அடுத்து 2017 ஜூலை என் பையனுக்கு பர்த்டே. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தோம். அப்போ அங்க பாக்குறதுக்கு தனியா வந்தாரு. செம்ம ஜாலியா இருந்தாரு. இந்த குழந்தைங்களாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி விளையாடினாரு. பசங்களோட பேரம்பேத்திங்களோட போயிட்டு வந்துகிட்டு அந்த நேச்சர் வந்து கோயம்புத்தூர்ல நாங்க இருந்த பிளாட்ல இருந்து வெளியே அப்படியே பார்க்க அந்த மயிலுங்களை பார்க்க ரொம்ப ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. கரெக்டா 10வது நாள் அதே மாதிரி திருப்பி மோஷன் போக ஆரம்பிச்சது. அந்த மோஷன்ஸ் வர ஆரம்பிக்கவே இவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சாரு. ஏன்னா நம்ம டிராவல் பண்ணணும், நான் 2 நாள்ல வந்து இது இருக்கு புக் பண்ணிருக்கோம் பஸ்ஸுக்கு திருப்பி, ஏன்னா பேக் டு சென்னை வரணும், அங்க 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பலான்னும் போது தனியா எப்படி அனுப்புறதுன்னு எங்களுக்கு பயம் இருந்தது. நாங்க சொல்லிட்டு பார்த்தோம், இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னவே 2 வாட்டி புக் பண்ணி கேன்சல் பண்ணி திருப்பி 3rd டைம் வந்து ஹஸ்பண்ட் நானே வந்து உங்களை விட்டுட்டு வரேன்ப்பா, வீட்டுக்கு வந்து விட்டுட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வரேன், எனக்கும் திருப்தியா இருக்கும், பயம் இல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு பிளாட்ல இருந்து லிஃப்ட்ல ஏறும்போது அவர் பார்வையே ஒரு மாதிரி இருந்தது. நான் சொல்றேன், அங்கிள் நான் வந்து இந்த ஜிப்ல உங்க வாட்ச் வச்சிருக்கேன், இந்த ஜிப்ல உங்க இதெல்லாம் இருக்கு, துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன், இது வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. அவர் வார்த்தையே தொற்க மாட்டேங்கிறாரு, வாயில இருந்து என்னை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அந்த பார்வை வந்து உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க அந்த இன்ஸ்டிங்க்ட், எனக்கு நல்லா நான் ஃபீல் பண்ணுவேன். அவரோட பார்வை வந்து ஒரு மாதிரி தீனமா இருந்தது, அதாவது பெயின்ஃபுல்லான ஒரு பார்வை. என்ன அங்கிள் பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு. காருக்கு கேப் புக் பண்ணிருந்தோம், கீழே வந்துருச்சு, ஏறுங்க மாமா, ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்றாரு அவரு. இவரு ஏறல, காலை வெளியே ஹைட்டு, அது வந்து இண்டிகா வண்டி, ஹைட்ல பேக்ல உட்கார்றாரு, காலை முடுக்கி உட்காரணும், அவ்வளவு ஹைட்டு. அவர் காலை உள்ள வைக்காம அப்படியே வச்சுக்கிட்டு என்னையே பாத்துட்டு இருக்காரு. அங்கிள் கால் எடுத்து உள்ள வைன்ற அப்படியே பாக்குறாரு, வச்சுக்கணும் வாங்காம. எனக்கு ஒரு மாதிரி மாறி இருந்தது அந்த பார்வை, என்னமோ பண்ணுது, வைத்த பெரட்டு. நான் சொன்னேன் இவர்கிட்ட, கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க. அவர் நாங்க போகும்போது பேக் இப்படி பார்த்துட்டே டாட்டா கட்டிட்டு போறாரு. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரியே பார்த்து எனக்கு மனசு கேட்கல. மேல ஓடி வந்துட்டு 2nd ஃப்ளோருங்கிறது மேல வந்து டக்குன்னு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி இருக்குமா, அங்கிள் இந்த மாதிரி பாக்குறாருமா, அவர் கண் பார்வையே மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ பண்ணுதுமா, என்னால முடியல, ஏதாவது நடக்குமோன்னு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபோன் பண்ணா இப்ப அவர் திட்டுவாரு, டிராவல்ல இருக்காரு, அவர் ஓகேவா அங்கிள் ஓகேவான்னு மட்டும் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்கம்மான்னு எங்க அம்மாவுக்கு சொல்லி, எங்க அம்மா ஃபோன் பண்ணா என் வீட்டுக்கார் திட்ட மாட்டாரு, நான் பண்ணா திட்டிட்டு வரா, போயிட்டு இருக்கேன் சும்மா ஃபோன் பண்றேன் அப்படின்னு வரேன்ட்டு. ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, அம்மாவோட ஃபோன் வருது. அம்மா உங்க மாமனார் மயக்கடிச்சு வந்துட்டாராம்மா பஸ் ஸ்டாண்ட்லன்றாங்க. சத்தியமா என்னால அங்க இருக்க முடியல. பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, நான் தனியா இருக்கேன். இவரு பஸ் ஸ்டாண்ட், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு. என்ன பண்றதுன்னு புரியல. என்ன ஆச்சுமா, இவருக்கு போன் அடிச்சா நீ வை போன வை அப்படின்ட்டு. ஏமா அங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அங்க குப்புசுவாமி ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு, இல்ல நீங்க வீட்டுக்கு இல்ல வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிஎஸ்டி கூட்டு போய் அட்மிட் பண்ணா கான்சியஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வென்டிலேட்டர் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு மனசே கேட்கல, ஏன்னா வயசு, டயாலிசிஸ் பண்ணா உடம்பு தாங்குமான்றதுன்னு ஒண்ணு. அவங்க என்ன சொல்றாங்க, டயாலிசிஸ் வந்து டெம்பரரி தாம்மா, நாங்க தொடையில இருந்து கொடுக்குறோம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஃபுல்லா பார்த்தா என் பிள்ளைங்கெல்லாம் வச்சுட்டு ஐசியூ வார்ட்ல வெளியவே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. பார்த்தோம், நாங்க என்ன சொன்னோம், நாங்க தயவுசெய்து கூட்டு போயிடுறோம். அங்க ஒரு டே கூட இல்லைங்க, மிஞ்சி போனா 3/4 நாள் தான் இருந்தோம். டயாலிசிஸ் பண்ணாங்க, நீங்க எங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்க, நாங்க போறோம்னு அவங்க பண்ணல. அப்புறம் அவுட் சைட்ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அது இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவங்க சிலிண்டர்ஸ்ல இருந்து மாஸ்க்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா, அந்த வென்டிலேஷன் மாஸ்கா அது வரைக்கும் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி, கம்பல்சரி இருந்தா மட்டும் தான் நாங்க அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டோம். வந்து உள்ள இருந்து பிஹெச்டில இருந்து அவங்க நர்ஸ் அங்க ஒர்க் பண்றவங்க வந்து செக் பண்ணிட்டு, நீங்க இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம், இதை வாங்கிட்டு வந்து வைங்க, அப்பதான் நாங்க பேஷண்ட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட எழுத்துல வாங்கிக்கிட்டாங்க. உங்களுடைய பர்சனல் இதுலதான் நீங்க கூட்டிட்டு போறீங்க, நாங்க இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு, ரீசன் என்னன்னா நாங்க இங்கேயே வச்சு பாத்துக்கிறோம், ஆனா எங்க மாமியார் தயவு செய்து இங்க கூட்டிட்டு வாங்க, நாங்க இங்க வச்சு பாத்துக்கிறோம், நாங்க எல்லாம் இங்க இருக்கோம், நாங்க எல்லாம் அங்க வரதுக்கு நீங்க இங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு.
அந்த காரணத்துக்காக ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போலாம் பிளான் பண்ணி ஏத்துறேன். ஆனா அந்த டைம் வரைக்குமே அவர் அப்பப்போ அவருக்கு வந்து ஒரு ஷிவர் மாதிரி வந்துட்டு இருந்தது. பாடி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தது. அது அவருக்கு கான்சியஸ்ல இல்ல, ஆனா தூக்கி தூக்கி மட்டும் போடுது. இதை என்ன பண்றதுன்னு புரியல. இவருக்கு வந்து கை கால் உதறுது. அவங்க அப்பா அப்படி பார்க்கவே முடியல அவரால். நான் சொன்னேன், நீங்க தயவு செய்து பசங்களை கூட்டிட்டு பஸ்ல போயிடுங்க சென்னைக்கு, நான் ஆம்புலன்ஸ்ல வரேன், நான் கூட்டிட்டு வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கூடவே உட்காந்து. ஆம்புலன்ஸ் எந்த மாதிரி ஓட்டுவாங்க தெரியுங்களா? அநியாயத்துக்கு அதுல உட்காந்தானா நல்லா இருக்கிற பர்சன் கூட பேஷண்ட் ஆயிடுவாங்க. ஆனா பேஷண்ட்டுக்கு அது தெரியாது. உடம்புல ஒன்றும் பிரச்சனை இருக்கும்போது அவங்க அன்கான்சியஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நிஜமாவே ஒரு குடி இல்ல, அவ்வளோ ஸ்பீட்ல எடுத்துட்டு வந்தாரு. அவர் நார்மலா 8 hours ஆகும் கோயம்புத்தூர் டு சென்னை. ஆனா அவரு 4 to 5 hours ரீச் ஆனார்னு நினைக்கிறேன். எங்க டோல்கேட்லயுமே நிக்கல, அடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீட். அவர் அதுக்குள்ளேயும் நடுவுல தூக்கி தூக்கி போடுது, புடிச்சுக்கிட்டே. சென்னையில நாங்க நார்மலா பாக்குற ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து போய் அங்க அட்மிட் பண்ணி அங்க ஒரு 1 week வச்சு பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ரெகுலரா டயாலிசிஸ் பண்ணிடணுங்க, மெடிசன்ஸ்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பெர்மனண்டா ஃபிஸ்டுலா போடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ கையில இந்த இடத்துல ஃபிஸ்டுலா இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்டா ஜூலை கூட்டிட்டு போனோம். அப்ப ஆரம்பிச்சது. வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வர வச்சாங்க. இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும்னு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வருது. நவம்பர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த 4 மாசத்துலயே நல்ல ஜெஜாண்டிக்கான பர்சன் வந்து அப்படியே உருக்கிடுச்சு அந்த டயாலிசிஸ். அந்த டயாலிசிஸ் வந்து அவ்வளோ வலிக்குமா. அந்த வலி ஃபீல் பண்றவங்க தான் தெரியும். நீங்க அவங்க நாகராஜ் சங்கீதா அவங்க சேனல் பார்த்திருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க மதர் எனக்கு இந்த வலி தாங்க முடியல, விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க என்னன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு வலி இருந்தா அவங்களால சொல்ல முடிஞ்சது. சொல்ல முடியாத பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த வலியெல்லாம் தயவு செய்து கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் நான் இது சொல்றதுக்கு காரணமே, இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடும். வயசானவங்க இருந்தா இந்த சிம்டம்ஸ் இருந்தா முன்னாடியே இவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை நான் மேட் பண்றேன். இதுல இருந்து உங்களுக்கு பயனுள்ளதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். எங்க மாமனாருக்கு அந்த ஃபிஸ்டுலா இன்சர்ட் பண்ணி இந்த 4 மாசம் போச்சு. 4 மாசத்துல பாதிக்கு மேல ஆயிட்டார் மனுஷன். நல்லா இருந்த மனுஷன் அப்படியே டின்னு ஆகி மூஞ்சி ஒட்டி போய் அந்த 6 அடி இவ்வளவு குச்சி மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவர் அந்த மாதிரி பார்க்கும் போதே கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. நவம்பர்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அங்க போயிட்டு ஃபுல்லா எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாரு. கேட்டரிங் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அளவா அந்த இதெல்லாம் போடுவாங்க. அங்க போய் ஒரு டைம்க்கு 2 டைம் பிரிஞ்சி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாரு. டயாலிசிஸ் பண்றவங்க எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கணும். துளி உப்பு போனாலும் விஷமாயிடும். 2 நாள் வீட்டுல ஃபுல்லா திருப்பி மோஷனு, முடியல, ஃபெயிண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து வரதுக்குள்ள இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் அவங்க ட்ரீட்மெண்ட்ல வச்சுட்டாங்க, வென்டிலேட்டர் போட்டாங்க. வந்து பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு இருந்த முடி பாதி குட்டிடுச்சு. நாங்க வரும்போதே ஒரு 2 days ஆயிடுச்சு. ஏன்னா அட்மிட் பண்ணிட்டோம்னாங்க. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் நார்மல் வார்டில் இருந்து அப்புறம் செகண்ட் டே தேர்ட் டேக்கு ஐசியூ மாட்டிட்டாங்க. ஃபுல்லா வென்டிலேஷன், ஆக்சிஜன்ல போயிட்டு இருக்கு. அவர் பாடி கான்சியஸ் இல்ல. கண்ணு திறக்கிறாரு, பாக்குறாரு, மூடுறாரு, திருப்பி கண்ணை திறக்கிறாரு, பாக்குறாரு, மூடுறாருங்க. நாங்க போய் பார்க்கும்போது அவர் கண்டிஷன் என்னன்னா, ஸ்கின்ல முடியெல்லாம், தலையில முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பெட்லயே இருக்கிறதால ஒரு 4 நாளா பெட்ல முதுகெல்லாம் புண் வருதுன்னு பவுடர் போடுறாங்க. இங்கெல்லாம் பவுடர் போடுறாங்க. இது எல்லாமே சிம்டம். இதுக்கப்புறமா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான், இதுக்கு மேல கஷ்டம் அப்படின்றது. சார்ஜ் இதெல்லாம் ஒரு பக்கம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். ஆனா எவ்வளவு செலவு பண்ணாலும் அவங்க ஹெல்த்தியா திரும்பி வராங்கன்னா ஓகே. வீட்டுக்கு வந்த அப்புறமோ இவங்க இந்த வலியை அனுபவிப்பாங்க அப்படின்னும் போது ஏன் அந்த கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்து இந்த வலியோட தான் அவங்க போகணுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே கஷ்டமா இருந்தது. டாக்டர் சொன்னாரு, நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம், இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கோங்க, என்ன ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஓட்டலாம் அப்படின்னாரு. இப்படியே பெட்லயே இருப்பாங்க, கிளீன் பண்ணி இது பண்ணும். ஒன்றும் ஹோம் நர்ஸ் வச்சுக்கோங்க,
இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஃபர்தரான்றதையும் நாங்க கேட்டோம். அப்ப என்ன சொன்னாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஓட்டலாங்க, ஒரு வாரங்கள் ஓட்டலாம். ஆனா ஒரு ஆர்கனா ஃபெயிலியர் ஆகும். ஆல்ரெடி கிட்னி காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஆர்கன் போயிட்டே இருக்கும். ஹோல்ஸ், ஓப்பன் ஹோல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, மூக்கு, கண்ணு, வாய், காது, வேற பாத்ரூம் போற இடம், டாய்லெட் போற இடம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் ஹோல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ப்ளீட் ஆகும் அப்படின்ட்டு ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தணும். 2 மணி நேரத்துல உயிர் பிரிஞ்சிருச்சு. இத சொல்றதுக்கு ரீசன் திருப்பியும், தயவு செய்து வயசானவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் 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 கேர் எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு இதையுமே மூமெண்ட்டுமே நோட் பண்ணுங்க. அவங்க ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. தயவு செய்து அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க வீட்லயும் வயசானவங்க இருக்காங்க. நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம், கண்ட்ரோல் பண்றோம். அதையும் மீறி நடந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் 60 இயர்ஸ்க்கு அப்புறம். அதே மாதிரி உடம்ப ரொம்ப இதுவா பார்த்துக்க. இப்ப இருக்கிற வயசானவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அப்ப இருந்தவங்க எல்லாம் அனுபவமும் அவங்க அனுபவத்தை நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்டு அது வழி நடந்துட்டு இருந்தோம். இப்ப இருக்கவங்க நம்ம சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் இருக்காங்க. எங்களை சுத்தி அவங்க இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லை. இப்பதான் நம்ம அவங்கள குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ப்ளீஸ் டேக் கேர். தயவு செய்து பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.